இன்றைக்கி எங்கள் அப்பா வந்திருக்கனால வீடியோ எதுவுமே எடுக்க முடியலையா. இது வந்து நேற்று சாயங்காலத்துக்குள்ள வீடியோ. ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன்னா யூடியூப்பில் திடீர்னு ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு பொட்டேட்டோ அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சு சரி அதை நம்மளும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்குமேன்னு சொல்லிட்டு என் பையனை தூங்க போட்டுட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் வடித்து அதுக்கப்புறம் மசிக்கிற கொழுது இருக்குதுல அதை வச்சு நல்லா மசிச்சுக்கிடணும். மசித்து கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் போட்டால் அது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கேன். நான் வந்து பெப்பர் தான் போட்டேன் என் பையனுக்கு கொடுக்குறதுனால. அப்புறம் தேவையான கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு நல்லா பிசைஞ்சி அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு வந்து இந்த ஈவனாக திரட்டதுக்கு வந்து பேப்பர் இல்லையா, அதனால் பட்டர் ஷீட்டு அப்படி போட்டு திரட்டலாம். நான் வந்து ராகி மாவு இருந்துச்சா அதை தூக்கி தூர டப்பாவில் தட்டி வச்சுட்டு அந்த பேப்பரில் தான் நான் ஈவனாக திரட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டேன். என்னென்னா ஃப்ரீசரை கூட்டி வச்சிட்டேன், அது அப்படியே கல் மாதிரி ஆயிடுச்சு. அந்தாக்கில் அதை எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுருந்தேன், நார்மலாக ஆயிடுச்சு. அப்புறம் பீஸாக வெட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தேன். உண்மையிலே டேஸ்ட்டு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. என் பையன் நல்லா சாப்பிடுவான்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அவன் அவ்வளோவா சாப்பிடலை, கொஞ்சோண்டி தான் சாப்பிட்டான். அது மட்டும் கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. நான் நல்லா சாப்பிட்டேன், அது மாதிரி என் ஹஸ்பண்ட் நல்லா சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நான் தனியாக எடுத்து வச்சுட்டு அவங்க வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் பொரிச்சு கொடுத்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. உண்மையிலே இவனை நான் பொரிச்சதை சாப்பிட சொன்னால் டொமேட்டோ சாஸை மட்டும் நக்கி சாப்பிட்றத பாருங்கள்.